வாழ்வாதாரத்தை காக்கப் போராடும் விவசாயிகள். ஓசூர் பகுதியில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு. மார்ச் 9 மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு மத்திய மாநில அரசு திட்டங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்திட்டங்களை கைவிடக் கோரி ஓசூர் சார் ஆட்சியரிடம் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். ஓசூர், தளி மற்றும் வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சாட்டிலைட் டவுன் ரிங் ரோட், சர்வதேச விமான நிலையம் மற்றும் அறிவுசார் வழித்தடம் உள்ளிட்ட பிரம்மாண்ட திட்டங்களை செயல்படுத்த மத்திய, மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன. இதற்காக தங்களின் விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் சிப்காட் உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்பது விவசாயிகளின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலையில் பேராசிரியர் எஸ்.ஏ. சின்னசாமி தலைமையில் இயங்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பி. ஸ்ரீராமுலு ரெட்டி தலைமையில் திரண்ட விவசாயிகள் ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி ஆக்ருதி ஷேத்தியை சந்தித்து மனு அளித்தனர். விவசாய நிலங்களை அழித்து செயல்படுத்தப்படும் திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீராமுலு ரெட்டி, விவசாயிகள் ஏற்கனவே நிலங்களை இழந்து தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மீண்டும் நிலங்களை கையகப்படுத்துவது விவசாயிகளை உறக்கமில்லாமல் தவிக்கச் செய்துள்ளது. அரசு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இத்திட்டங்களை கைவிடுவது குறித்த முறையான அறிவிப்பை வெளியிட வேண்டும். தவறினால் வரும் மார்ச் மாதம் 9 பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இதுவரை ஒசூர் பகுதி, சூளகிரி, தளி, 3-4 பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அகலம் கூட, ஒரு இஞ்சி கூட விடாமல் சர்வாதிகாரம் எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணிருக்குன்னா, ரயில் ரோடு, ஏர்போர்ட்டு, நெடுஞ்சாலைகள், மத்திய அரசு எஸ்ஏஆர் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு எல்லாமே எடுத்து நாசனப்படுத்தி விட்டார் விவசாயிகள். ஆகியனால் தயவுசெய்து தமிழக அரசு இல்லை மத்திய அரசு ஆகட்டும், ரோடுக்கு போகணும்னு சொன்னால் அது சரியான கர்நாடகா போல் விலை கொடுக்கவில்லை. அது இல்லாமல் இப்போ நாலேஜ் கார்டர்ன்ட்டு நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டு போயிருக்கார் ஒசூரில். அது கெஜெட் நோட்டிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் தெரிவித்து இது பண்ணிருக்காரு. நாங்கள் அரசியலுக்காக நாங்கள் வரவில்லை. விவசாயிகள் சங்கம், விவசாயிகளும் ஒரு எச்சரிக்கை விடுத்து போகுது. இப்போது விவசாயிகள் இருக்கணுமா, போகணுமா? இதே போல் ராவு பகல் இன்றைக்கு விவசாயிகள் தூங்காமல் சாப்பிடாமல் அவதிக்கு ஆளாக வந்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு 215 கோடி ஒதுக்கிட்டு ஒரு ரிங் ரோட்டை ஒதுக்கி விட்டார். பணம் கூட ஒதுக்கி விட்டார். ஆனால் இதுவரை விவசாயிகளுக்கு பணம் இல்லை. அந்த நிலம் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது யாருமே. இதான் அரசாங்கம் பண்ணுற வேலை. ஆகியனால் தயவுசெய்து இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதை கைவிட வேண்டும். எந்த கம்பெனியும் நம்மளுக்கு தேவையில்லை. இனி ஒரு வாரத்துக்குள்ளே சரியான பதில் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் மார்ச் 9 இங்கே 50 பேர், 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் வரை நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லி நாங்கள் வணக்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.